ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏ லைன் டாப். ஓகே, ஏ லைன் டாப்பு நம்ம க்ளோஸ் நெக் வச்சு கான்செப்ட்ல பண்ண போறோம். இந்த ஏ லைன் டாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ். நார்மல் குர்த்தி கூட நல்ல ஃபிட்டா போடுவோம். அதுல ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் கிடைக்குமா என்னங்கிறத விட இந்த ஏ லைன் டாப்ல நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? இதுக்கு காட்டன் ஃபேப்ரிக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஃபேப்ரிக் இதுதான். இந்த ஃபேப்ரிக் வந்து காட்டன் தான். ஸோ நான் லைனிங் இல்லாம தான் ஸ்டிச் பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு வெளியே அவ்வளோவா விசிபிளா இல்லை. ஸோ அதனால நான் லைனிங் யூஸ் பண்ணல. சரிங்களா? நீங்க நல்லா ஃபிட்டடா வேணும், கொஞ்சம் காட்டன் ஃபேப்ரிக்ல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைனிங் வந்து போட்டுக்கோங்க. இதே ப்ரொசீஜர்ல லைனிங் கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ அவுட்லுக், அதாவது ஒரு டயக்ராம் வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறத. ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கும். பேக்கு, ஸோ பேக்ல நல்ல ஒரு க்ளோஸ் நெக் தான் கொடுக்க போறோம். 2 இன்ச் வந்து நான் ஷோல்டர் ஸ்ட்ராப் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? பேக்ல ஏ லைன் டாப் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நெக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போறோம். இந்த மாதிரி கொடுக்க போறோம். சரிங்களா? இங்க ஒரு வி கட் வந்து அப்புறமா வந்திருக்கும். கொஞ்சம் க்ளோஸ் நெக் தான் இதுவும். 2 இன்ச் ஷோல்டர் அண்ட் சேம் இதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க கீழே வந்து கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ ப்ளஸ் சைஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேர், அதாவது இங்கே நார்மல் குர்த்தியில் வந்து இப்படி ஒரு கட் வந்துடும். கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். பட் இங்கே கொஞ்சம் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வால்யூம் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலாக ஃபேப்ரிக் எவ்வளோ ஃபோல்டு பண்ணியிருப்போம்? 4 ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஃபேப்ரிக் 4 ஃபோல்டு இருக்கும். இப்போ இந்த 4 ஃபோல்டு ஃபேப்ரிக்ல நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டிராஃப்டிங்கே காட்டுறேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நார்மல் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட் கட் குர்த்தி. அதுவே இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போனால் ஏ லைன் டைப்பில் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோன்னா இங்கே உள்ள இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்? இந்த கேப்பில் 5 இன்ச் கொடுக்க போகிறோம். அப்போ 5 இன்ச் கொடுத்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 10 இன்ச் வரும், பேக்கில் உங்களுக்கு 10 இன்ச் வரும் டோட்டலாக. ஓகேவா? டோட்டலா 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச் கொடுத்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் கிரியேட் ஆகி ஏலைன் நல்ல ஃபிளேர் வந்து அதிகமா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இது எல்லா சைஸுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆல் சைஸஸ் எல்லாருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜர்ல தான் 5 இன்ச் கொடுத்து நீங்க கட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிராஃப்டிங் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த் வைஸ் ஒரு ஃபோல்ட், வித் வைஸ் ஒரு ஃபோல்டு. கிளியர்? இங்கே ஃபோல்டட் சைட் என் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு இந்த இடம். சரிங்களா? நீட்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அங்கங்க சுருக்கமா இருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்துட்டு நீட்டா ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ இது ஃபோல்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ள சுருக்கமாக இருந்ததுன்னா மெஷர்மெண்ட்டு சேஞ்ச் ஆயிரும். கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக வராது. சரிங்களா? நார்மல் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படுமோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக நீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். 2 மீட்டர் ஃபேப்ரிக் ஓகேவா இருக்கும் ஷார்ட் ஸ்லீவ் பண்ணுறீங்கன்னா.
இதுவே 3/4 ஸ்லீவ் போறீங்கன்னா 2.5 மீட்டர்ஸ் கம்பல்சரி தேவைப்படும். ஓகேவா? இப்போ நீட்டாக ஃபேப்ரிக்கை நான் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம டிராஃப்டிங்க்கு போகலாம். ஆல்ரெடி நான் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ சேம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ் தான் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்ஸும் தேவைப்படாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரு பேஸ் லைன் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பேர் பேஸ் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இங்கே போட்டிருக்க இந்த லைன் பேர் வந்து பேஸ் லைன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் லென்த் வந்து 42 இன்ச்சஸ் எடுக்கிறேன். 42 கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு உங்களோட பாடியில் வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஓகே, எனக்கு 42 வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் 38 நடுவில் எடுத்துக்கிறேன். 42லேருந்து 35 38க்குள்ளே வந்துட்டு நான் 38 எடுத்துக்கிறேன். இப்போ இதோட நான் +2 இன்ச் ஆட் பண்ணேன்னா எனக்கு 40. இப்போ இந்த 40 தான் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும் லென்த்தில். சரிங்களா? நீங்கள் போட்ட பேஸ் லைன்லேருந்து 40 வர இடத்த கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி குர்த்திலேயே உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன் இல்லையா? சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இல்லை. சரிங்களா? இப்படி வந்து டிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 அந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு கரெக்டான ஃபேப்ரிக் வந்து இதில் தேவைப்படும். அப்போ நான் இங்கே ஃபோல்டட் சைட்லேருந்து லென்த்து மெஷர் பண்ணி போனேன்னா எனக்கு அங்கே 4 ஃபேப்ரிக் இருக்கும். பட் எல்லாமே என்ன இருக்கும், தனித்தனி பீசஸாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்டடில் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே இருந்து டிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது கீழே ஓப்பன் சைடு, இப்போ அது ஃபோல்டடில் இருக்கா, ஃபோல்டு இல்லாமல் ஓப்பன் சைட்லேருந்து நான் டிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்க டிராஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்லீவ் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்லீவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல நீங்கள் ஸ்லீவை கொடுக்க போகிறீங்க. சப்போஸ் 2 மீட்டர் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த சைடில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்லீவு கட் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்க போகிறீங்களான்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. நான் 3/4 அப்படிங்கும்போது கீழேருந்து நான் கொடுத்தாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபோல்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டு, வித் வைஸ் ஒரு ஃபோல்டு, அது எங்கேயுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பட் ஸ்லீவ் எங்கே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நம்ம அப்படியே வந்துட்டு இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி ஸ்லீவுக்கு ஃபேப்ரிக் உங்களுக்கு பத்தாமல் போயிடும். சரிங்களா? இப்போ நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நகராமல் இருக்கிறதுக்கு இங்கெல்லாம் பின் குத்திக்கிறேன். பார்த்தீங்களா? நம்ம பின் குத்தினோடனே உள்ள கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருந்திருக்கு. அதை நம்ம நீட்டாக இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போ மேலே என்னோட பேஸ் லைனை நான் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ பேஸ் லைன். அண்ட் என்னோட லென்த் எவ்வளோ வேணும், 40 இன்ச்சஸ். 38 + 2 40. ஸோ 40க்கு கரெக்டாக நான் லென்த்தை மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் வர ஃபேப்ரிக்கில் தாராளமாக என்னோட ஸ்லீவோட டிராஃப்டிங்கை நான் பண்ணலாம். கிளியரா? ஓகே, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருப்பேன், அதில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். நான் இருந்தாலும் இப்போ காட்டுறேன்.
ஷோல்டரை 2ஆ டிவைட் பண்ணிக்கணும். அது நம்ம வந்து இப்போ லென்த் மார்க் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணோம். ஃப்ரம் த டாப்லேருந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கே. சரிங்களா? என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் 13.5. இதை நான் 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆ டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 6.75. ஸோ இந்த 6.75 நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் 6.75 மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னோட ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் எவ்வளோ கொடுக்கணும்? 0.75 கொடுக்கணும். டீப் நெக்கு ஸ்லோப் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம இப்போ இதில் க்ளோஸ் நெக் தானே பண்ண போகிறோம், அதனால ஸ்லோப் வந்து கொடுக்கணும். அடுத்து என்னோட ரெடி ஷோல்டர் எவ்வளோ? 2 இன்ச்சா? அதை நான் +1 பண்ணி 3ஆ மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து மார்க் பண்ணிக்கிறேன் என்னோட ரெடி ஷோல்டர். சரிங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் இதில் இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 இன்ச் வந்து இதில் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அதை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம 2 இன்ச்சுங்கிறத லென்த்தோட சேர்த்து கொடுத்தோம். அது எதுக்கு லென்த்தோட சேர்த்து 2 இன்ச் கொடுத்துருக்கோன்னா, மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்க்கு, கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச். ஸோ அதை டோட்டலாக எடுத்துட்டு தான் நம்ம இங்கே 1/2 இன்ச்சோட சேர்த்து தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் தான் நம்ம கட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்லாம் கொடுக்கணும் அப்படின்ல எதுவுமே இதில் கிடையாது. ஓகேவா? இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அடுத்து ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? செஸ்ட் டிவைடட் பை 6. என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29. நான் அதை டிவைடட் பை 6 பண்ணுறேன். 4.8 வரும். அந்த 4.8 நான் இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் அந்த 0.75 ஒரு ஸ்லோப் கொடுத்தீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து 4.8 மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் நம்மளோட செஸ்ட் லைனாக இருக்குது. சரிங்களா? இந்த லைன் தான் நம்மளோட செஸ்ட் லைனாக இருக்குது. இப்போ செஸ்ட் டிவைடட் பை 4 மார்க் பண்ண போகிறோம். 29 டிவைடட் பை 4 7.25 ப்ளஸ் 0.5 inches ஈஸ் அலவன்ஸ். ஸோ இதையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 7.75. ஸோ அந்த 7.75 எங்கே வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஈஸ் அலவன்ஸோட சேர்த்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட ஷோல்டர் நான் எவ்வளோ மார்க் பண்ணேன்? 6.75. 6.75ல ஒரு 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணி 6.75ல மைனஸ் 1/2 இன்ச் 6.25. அந்த 6.25 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இப்படி நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அண்ட் இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ என்னோட வேல்யூ இதில் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணாதான் எனக்கு இது வந்து ஓகே ஆகும் என் ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு. என் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோன்னு இப்போ பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 14. இதை நான் 2ஆ டிவைட் பண்ணால் 7 வரும். ஸோ இந்த 7 இந்த ரவுண்டில் இருக்கான்னு நான் இப்போ செக் பண்ணுறேன். 1/2 இன்ச் உள்ள தள்ளி வச்சு நான் இப்படி செக் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு 7 இதில் வரணும். சரிங்களா? 7 வந்து இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த செஸ்ட் லைனை ஓகே பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிகமாக வேணும்னா இந்த லைனை மேலே ஏற்றி போடணும். கம்மியாக வேணும்னா இந்த அதிகமாக வேணும்னா இந்த லைனை கீழே ஏற்றி போடணும். இப்போ ஷோல்டர் டு வெயிஸ்ட் அண்ட் ஸ்லிட் ஓப்பன் லென்த். இது ஸ்லிட் ஓப்பன் வராது. நீங்கள் வந்து ஸ்லிட் ஓப்பனுக்கு பதிலாக உங்கள் ஹிப் ரவுண்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் ஸ்லிட் ஓப்பன் எங்கே அந்த லென்த் ரவுண்டெல்லாம் எடுப்பீங்களோ அந்த சேம் லென்த் அண்ட் ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட ஷோல்டர் டு வெயிஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறேன். என் ஷோல்டர் டு வெயிஸ்ட் வந்து 13 inches. அது இங்கே வருது.
இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சா? இப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நான் மார்க் பண்ணணும். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இப்போ என்னோட வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24. இதை நான் டிவைடட் பை 4 பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 0.5 inches ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸ் அலவன்ஸ் 6.5 வருதா? அந்த 6.5 ஃபோல்டட் சைடில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இதுக்கான சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. நமக்கு இது ஓகே ஆயிடுச்சுல, அதனால சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வெயிஸ்ட்டை மார்க் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு ஸ்லிட் ஓப்பன் 20 inches வருது எனக்கு. ஸோ அந்த 20 inches கிட்ட நான் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ 31 தான் என்னோட ஸ்லிட் ஓப்பன் சர்க்கம்ஃபரன்ஸ். அதை நான் டிவைடட் பை 4 பண்ணனா 7.75 வருமா? இதை நான் இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் 0.5 inches ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். அப்போ 8.25. இப்போ 1.25 என்னோட சீம் அலவன்ஸ். ஓகேவா? இதெல்லாமே மார்க் பண்ணியாச்சா? கிளியர் ஆயிடுச்சா? இதுதான் நார்மல் குர்த்தி பேட்டர்ன். இதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ண போறோம். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 3.5 inches கொடுக்க போறேன். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 inches கொடுக்க போறேன். அதை நம்ம லேட்டரா மார்க் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். சரிங்களா? இப்படிதான் நமக்கு வரும். ஓகே, இங்க இருந்தது இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கிளியரா? ஸோ இப்போ இதெல்லாமே மார்க் பண்ணியாச்சு. சைடை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் ஓப்பன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டு கொடுத்து அந்த ஸ்ட்ரைட் கட் குர்த்தி போடுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்க எவ்வளோ இன்ச்சஸ் கொடுப்பீங்க? 1 inch கொடுப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுலேயும் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? 1 inch வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். சைடு சீம், அதாவது சீம் அலவன்ஸ். ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. சீம் அலவன்ஸ் நம்ம அவ்வளோ கொடுக்க போகிறோம். தெரியுதா? இது வரைக்கும் ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு டோட்டலா மெஷர்மெண்ட் எடுங்க. சீம் அலவன்ஸோட சேர்த்து 10 inch இருக்கா? அந்த 10 inch-ஐ half an inch இல்லைன்னா 2.5 inches மைனஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. half an inch யாருக்கு மைனஸ் பண்ணணும்? இங்கே நீங்கள் 1.5 inches சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா half an inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும். இதுவே நீங்கள் 1.25 கொடுத்தீங்கன்னா 0.25 மட்டும் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நமக்கு 1 inch தான் சீம் அலவன்ஸ் தேவைப்படும். சரிங்களா? இதை மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து 5 inch எக்ஸ்ட்ரா. அப்போ ஓப்பன் பண்ணா டோட்டலா உங்களுக்கு என்ன ஆகும்? 10 inches வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு ஃபிளேர் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபிளேர் இன்னுமே அதிகமா இருக்கணும், டாப்ல வந்துட்டு ஃபிளேர் மட்டுமே எனக்கு ஹைலைட்டா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. 2 inch போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேலேயும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஃபிளேர் மட்டுமே நல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா 2 inch இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். இதை அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்ல ஃபிளேர் கொடுக்குறேன். பிகாஸ் நான் வந்து ஸ்லிம்மா இருக்கிறதுனால எனக்கு ஃபிளேரோட போட்டோம்னா என்னோட பாடி வந்துட்டு கொஞ்சம் இதா ஃபேட்டா காட்டும். சரிங்களா? உடம்பா இருக்க மாதிரி தெரியும். இப்போ நான் வந்து அதையும் இங்கே சேர்த்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் நல்ல ஒரு ஃப்ளார் வந்துட்டு இருக்கும். இல்லை உங்களுக்கு இது ரொம்ப ஃப்ளாராக இருக்குமா தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் 5 inchலேயே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மல்லேருந்து 5 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோதான் கான்செப்ட். குர்த்தி நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். வேற எதுவுமே இதில் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது. இவ்வளோதான் கான்செப்டே, ரொம்ப ஈஸி.
கீழே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே உங்களுக்கு பெருசா இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பீஸ் தான் என்னோட ஸ்லீவுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு அப்போது 2 பீஸ் இருக்கும், ஃபோல்டர்டே கிடச்சிரும். சரிங்களா? சப்போஸ் பத்தலைன்னா கூட சைடில் ஒட்டு கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. மேலே இருந்து 1.25க்கு ஸ்டிச் பண்ணிட்டே வந்து கீழே வரும்போது நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும், அப்படியே 1 இன்ச்சுக்கா மாற்றிடணும். ஏன்னா கீழே நம்ம அவ்வளோதான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நாச்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எல்லா இடத்துலையுமே நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்லோப்போட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நாச்சஸ் கட் பண்ணி முடிச்ச உடனே எங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன். என் சீம் அலவன்ஸ்லேயும் நாச்சஸ். இதுலேயும் சேம் நீங்கள் பேக்கில் சப்போஸ் டாட் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. சரிங்களா? சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம டாட்ஸும் கொடுப்போம். நான் ஆல்ரெடி அது உங்களுக்கு குர்த்தியில் டாட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா கூட விட்டுறலாம். நான் டாட் எதுவுமே கொடுக்கல, சிம்பிளாக இதோடையே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு 3.5 இன்ச்சஸ் கொடுத்து நான் இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு கர்வ் போட்டுட்டு கீழே இப்படி கட் வந்து கொடுக்க போகிறோம். இதை நான் கேன்வாஸில் மார்க் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. அடுத்து பேக்கில் இங்கேருந்து 2.5 இன்ச்சஸ் அண்ட் சிம்பிளாக ஒரு கர்வ். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ நெக் கட் பண்ண வேண்டாம், கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், அதனால் நெக் வந்துட்டு கட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸ்லீவோட டிராஃப்டிங் போயிடலாம். வந்து பாடிஸ் பேட்டர்ன். ஸ்லீவுக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா நம்ம சைடில் உள்ள இந்த பீசஸ்லாம் வந்துட்டு ஒட்டு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 தான் பார்க்கலாம். நான் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 18 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் இதில் 19 சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஸ்டிச்சிங்க்கு
ஆஃப் அன் இன்ச் அலவன்ஸும் கீழே வந்துட்டு ஆஃப் அன் இன்ச் அலவன்ஸும் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து தான் கீழே ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதனால தான் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா ஒன் இன்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கிளியரா? இது மார்க் பண்ணிட்டோமா? அடுத்து கேப் ஹைட் ஃபைன் பண்ணணும் இல்லையா? கேப் ஹைட்டுக்கு என்னோட செஸ்ட் ரவுண்ட் 29 அதை நான் டிவைடட் பை 12 பண்ணணும். ஸோ 12 பண்ணால் எவ்வளோ வருது? 2.4. இந்த 2.4 மேலேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இதுதான் என்னோட கேப் ஹைட். ஓகே, மார்க் பண்ணியாச்சா? அடுத்து என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு. என் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ? 14 inches. அதை நான் இங்கே 2ஆக டிவைட் பண்ணால் 7 வருது. ஸோ அந்த 7 நான் இப்படி க்ராஸாக மார்க் பண்ணுறேன். இதில் எனக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அடுத்து 1.25 என்னோட சீம் அலவன்ஸ். இதிலே கிடச்சிருச்சு, நம்ம ஒட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதிலே வந்துருச்சு. சரிங்களா? இதை மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் இப்படி ட்ரா பண்ணிக்க போகிறோம். அடுத்து இதோட மிட் பாயிண்ட்டை எடுத்துக்க போகிறோம். ஆஃப் அன் இன்ச் கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? மார்க் பண்ணியாச்சா? அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்படி ஒரு கர்வ் வந்து போடுங்க. பஃப் ஸ்லீவ்லாம் கொடுக்க போகிறதுல நார்மல் ஸ்லீவ் தான். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் இப்போ 7 inch இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். சேம் ஆஃப் அன் இன்ச் உள்ள தள்ளி வச்சுட்டு எங்கே 7 inch வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே கீழே உள்ள ஆஃப் அன் இன்ச்க்கு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே மெஷர் பண்ணணும். சேம் 7 inch எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல தான் வருது, ரெண்டுத்துக்குமே சேர்த்தி. அப்போ நான் இங்கிருந்து என்னோட 1.25 மார்க் பண்ணால் இந்த இடத்துல கரெக்டாக கிடைக்குது. சரிங்களா? இப்போ அங்கேயும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து எனக்கு எங்கே வந்து முடியுதோ லென்த்து அந்த இடத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த மாதிரி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு 7.25 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த 7.25 நான் இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ண எவ்வளோ வருது? 3.6வா? அந்த 3.6 கீழே இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதோட 1.25 சேர்த்து மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். கீழே நம்ம நார்மல் குர்த்தி ப்ரொசீஜரே தான். பட் இதில் உங்களுக்கு என்ன ஆகும், சின்ன சேஞ்சஸ் கீழே மட்டும் இது பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ அதை அப்படியே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பேக்கை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு நாட்ச்,
நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டா ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கை ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, சாரி மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, அப்போ தான் நல்லா வரும். இப்போ இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாட்ச். ஓகே, இங்கேயும் ஒரு நாட்ச் வந்து கொடுத்தாச்சு. அவ்வளோதான், ஸ்லீவும் நமக்கு ரெடி. சரிங்களா, ஸ்லீவையும் பாடிஸ் பேட்டர்னையும் ரெண்டுத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவு கீழே நம்ம ஃபோல்டு அடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பீஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை இந்த சைட் பீஸ்லேருந்து நான் 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபுல் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒன் 1.5 இன்ச்சஸ்க்கு இது இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. சரிங்களா, நீட்டாக இப்படி ஃபோல்ட் ஆயிரும். அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம அதிகமாக எடுத்துட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம கேன்வாஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, கேன்வாஸை ஃபினிஷ் பண்ணணும் கம்பல்சரி. என்ன பண்ணணும், நெக்கோட வச்சு சேர்த்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு சில ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். அது நான் இப்போ நமக்கு தெரியாது என்ன சைஸில் தேவைப்படுன்ட்டு. இப்போ நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அது எந்த சைஸில் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். கேன்வாஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரஃப் சைட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அயன் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, அயன் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டிடும். சரிங்களா, அயன் பண்ண வேண்டாம். இப்போ இதை நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இங்கே ஒரு லைட்டாக ஒரு பேஸ் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது என்னோட நெக் வித்து எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்கணும். சரிங்களா, அது உங்களோட பாடிஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி எடுத்துட்டு இதில் இந்த நெக் வித் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. சேம் 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இது க்ளோஸ் நெக்னால அதிகமாக தான் வரும். சரிங்களா, அந்த கான்செப்டில் தான் நீங்களும் போகணும். இப்போது இதோட லென்த்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், 3.5 கொடுத்துட்டு இப்போ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் வந்து போட்டுருங்க. சரிங்களா, எடுத்தோடனே ஒரு கர்வ் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த வி மாதிரி ஒரு கட் கொடுக்க போகிறோம் இல்லையா, அது எது வரைக்கும் வேணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 1 இன்ச்சுக்கு கூட கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா, இங்கேருந்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும், 1/2 இன்ச்சுக்குள்ளே இப்படி மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சுங்கும் போது இது ஓப்பன் ஆகி வந்தால் 1 இன்ச்சுக்கு ஒரு கேப் விழுகும். இப்போ இதையும் வி ஷேப்பில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி. சரிங்களா, வி ஷேப்பில் கொடுக்க போகிறோம். கிளியர். இப்போ இது கிடச்சிருச்சா, இதுக்கு சைடில் ஃபுல்லாமே சீம் அலவன்ஸ்
சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த பீஸையும் அப்படியே சென்டராக கட் பண்ணிக்கலாம். ஏ லைனுக்கு இந்த மாதிரி நெக்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் இந்த டைப்பில் போயிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட வித் வந்து 1 inch கிட்ட இருக்கா. அது கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங்க்கெலாம் போயிடும் இல்லையா? போயிடுச்சுன்னா கரெக்டாக வந்துட்டு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, 1 inch இருக்கிறதா பார்த்துக்கோங்க மினிமம். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். அதோட ஷேப் வி ஷேப்பே போயிடும் உங்களுக்கு. ஓகே, 1 inch இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு. பேக்குக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு பேஸ் லைன் போட்டுட்டு 3.5 inches நெக் வித், அடுத்து 2.5 inches நெக்கோட டெப்த்து. இதெல்லாம் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ஒரு கர்வ், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு கர்வோட நான் முடிச்சிட்டேன். ஒரு போட் நெக் மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் தலை உள்ளே போகாதுன்னு நினச்சிங்கன்னா பேக்கில் ஜிப்பு கொடுத்துக்கோங்க. சாரி, நான் சீம் அலவன்ஸ் கொடுக்காமே கட் பண்ணிட்டேன். சீம் அலவன்ஸ் கொடுக்காமே கட் பண்ணதுனால நான் அந்த பீஸ் அப்படியே வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு கேன்வாஸ் எடுத்து நீங்கள் தலை உள்ளே போகாதுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், ஜிப்போ ஏதாவது வந்து கொடுத்தே ஆகணும். ஜிப் பேக்கில் ஏதாச்சும் ஒரு ஓப்பன் வந்து இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அது வந்து கம்பல்சரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி இருக்கிறதுனால நான் இதை அயர்ன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வச்சு கரெக்டாக அயர்ன் பண்ணணும். அப்பதான் ஈவனாக வரும். அயர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டு இதில் வச்சு தான் அயர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? க்ளூ சைட் வந்து ஃபேப்ரிக்கை ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துட்டு அப்படியே அயர்ன் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்துட்டு ஃபேப்ரிக் கொடுத்து தானே ஸ்டிச் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. சில கேன்வாஸ்லாம் இப்போ வரதெல்லாம் சரியில்லை. அயர்ன் பண்ணாலும் வந்துட்டு ஸ்டே ஆக மாட்டேது, உடனே பிரிஞ்சு வந்துடுது. நல்ல ஹீட் கொடுத்தீங்கன்னா அந்த கம் வந்துட்டு ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு சைடில் ஒரு 1/2 inch மாதிரி சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட போகிறேன். 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் போதும். சரிங்களா? அதுலேயே எக்ஸஸ் எல்லாத்தையும் திருப்பி கட் பண்ணுவோம். அதனால் 1/2 inch உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும்.
இங்கே சென்டர் கட் கொடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட், சென்டர்ல ஒரு கட். திருப்பியும் ஒரு அயன் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிருங்க. சரிங்களா? பேக்குக்கு ரெடி. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு சேம் இதே மாதிரி தான் பண்ணணும். ப்ளூ சைட் ஃபேப்ரிக்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சைட்ல இருந்து அயன் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஒரு சைட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு சைட். ஓகே, ஃபுல்லா அயன் பண்ணிட்டு 1/2 inch seam allowance. அவ்வளோதான். சரிங்களா? சேம் இதையும் ஒரு சென்டர் ஃபோல்டு பண்ணிட்டு இங்கே ஒரு நாட்ச். இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வைங்க, போதும். நம்ம அடுத்து வந்து ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். மட்டும்தான் தேவைப்படும். சேம் கலர் த்ரெட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அயன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு உறிஞ்சு வரும். சரிங்களா? ஃபேப்ரிக்கு வேணுன்னா ஒன்ஸ் ஒரு அயன் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளியராக நான் இதை இப்படியே வைக்கிறேன். அவ்வளோதான். இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டா போதும். நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். இதுக்கு சென்டர் இருக்கும் இல்லையா, நெக்கு சைடு. இப்போ இது இப்படி இருக்கா, இல்லை சென்டரில் வந்துட்டு ஒரு கட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வீ கட் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ தான் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். பேக்கு பயாஸ் கொடுக்கலாமான்னு உங்களுக்கு தோணும். வேண்டாம், நீங்கள் வந்துட்டு பேக்கு சேர்த்தியே ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா பேக் நெக் மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும் அது பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணால். அதனால் பயாஸ் வேண்டாம், கேன்வாஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம்.